சார் உங்களுடைய ஜாதகப்படி வந்து பேர் வந்து ரவீந்திரன் சார் 8/10/1969 4:10 PM 57 வயது ஆரம்பம் பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசிங்க. உங்களுக்கு வந்து லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு 2-11 உடைய குரு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல மறைந்து இருந்தாலும் கூட ஆட்சி பெற்ற புதனோட வீட்டில் இருக்கிறாரு. புதன் வந்து அங்கே 6 டிகிரியில் இருக்கிறாரு. குரு வந்து 22, சூரியன் வந்து 21 டிகிரியில் இருக்குது. அப்போ 2-11 உடைய குரு 8ஆம் இடத்துல இருக்குது ஒரு சுமாரான பலனை தரும் அப்படிங்கிறது தான் வந்து ஜோதிட விதி. இருந்தாலும் 8ஆம் அதிபதி உங்களுக்கு ஆட்சியாக இருந்து குரு அங்கே இருக்கிறதுனாலையும் சூரியனோட சேர்ந்தலையும் இந்த குரு தசையில் நீங்கள் பிறந்த ஊரை விட்டுட்டு வெளியூர், வெளி மாநிலம், வெளி மாவட்டம் போன்ற இடங்களில் போய் நீங்கள் பார்க்கக்கூடிய தொழில் மூலமாக உங்களுக்கு வருமானம் வர வேண்டும் என இருக்கிறது. இந்த 19/1/2026 முதல் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தசை ஆரம்பம். குரு வந்து 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு, 12ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு, 4ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ வெளியூர், வெளி மாநிலம் போன்ற இடங்களில் போயிட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய தொழில் மூலமாக சிறப்பாக சம்பாதித்து நீங்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே போல் உங்களுக்கு சிம்ம ராசியாக இருக்கிறனால இப்போ அஷ்டம சனி இருக்குங்க. இந்த அஷ்டம சனி இருக்கிறனால வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய தொழிலில் வந்து சில நேரம் வந்து பிரச்சனைகள், பண பிரச்சனை, வருமானம் வந்தாலும் செலவு அதிகமாக இருப்பது, தொழிலில் வந்து பாதிப்பு, தொழில் மந்தமாக இருப்பது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து கொஞ்சம் இருக்கும். செப்டம்பர் மாதம் 2027 வரைக்கும் அஷ்டம சனி இருக்குங்க. இந்த அஷ்டம சனி முடிந்த பிறகு உங்களுக்கு குருதசை பெரிய அளவில் யோகத்தை செய்யும். அப்போ குருதசை வந்து இந்த ஜனவரி மாதம் 2026 ஆரம்பித்தாலும் 19/1/2026 முதல் உங்களுக்கு குருதசை ஆரம்பித்தாலும் குருதசையில் குரு புத்தி வேறு நடந்துகிட்ருக்கோம். அந்த குருதசையில் குரு புத்தி 7/3/2028 வரைக்கும் இருக்குங்க. செப்டம்பர் மாதம் 2027 வரைக்கும் அஷ்டம சனி இருக்கிறனால நன்மை இல்லை. அஷ்டம சனியால் உங்களுக்கு நன்மை இல்லை. குருதசையில் குரு புத்தி 7/3/2028 வரைக்கும் இருக்குங்க. அந்த 7/3/2028க்கு பிறகு தான் உங்களுக்கு குருதசை பெரிய அளவில் யோகத்தை செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் வெளியில் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யோகம், நீங்கள் பிறந்த ஊரை விட்டுட்டு வெளியூர், வெளி மாநிலம், வெளி மாவட்டம் போன்ற இடங்களில் போய் இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையாக குருதசை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது சார். இந்த குருதசையில் வந்து நீங்கள் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்யுங்க. குரு என்றால் சித்தர். நீங்கள் இருக்கிற ஊரில் வந்து நீங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து சித்தர் ஜீவசமாதியில் போயிட்டு பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் 2 நெய் விளக்கு போட்டுட்டு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குருதசை வந்து பெரிய அளவில் யோகத்தை செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பொதுவாகவே வந்து நம்ம சித்தர் ஜீவசமாதியில் போய் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா சித்தர்கள் என்பவர் உடனடியாக ஒருவருக்கு பிரச்சனைகளை கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறது. அப்போ சித்தர் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு குருதசை